ஜனநாயக திராவிட கழகம் மக்களின் மனசாட்சியாக மட்டுமே செயல்படும் என்பதை தீர்க்கமாக வலியுறுத்துகிறேன். இன்றைக்கும் விவசாய மக்களுக்குரிய அவர்களுடைய நிலம் மிகப்பெரிய அளவில் மோசடி செய்யப்படுகின்றன. நிலங்கள் குத்தகைக்கு விடப்பட்டு மீண்டும் அவர்களுக்கு தரப்படாமல் மிகப்பெரிய அளவில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு இதற்கான ஒரு தீர்வை மாண்புமிகு பிரதமரும் மாண்புமிகு முதலமைச்சரும் ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி அவர்களுக்குரிய நிலத்தை அவர்கள் இன்றைக்கு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்களா என்ற ஒரு எண்ணிக்கை எடுக்கப்பட வேண்டும். எத்தனை நிலங்கள் இன்றைக்கு விவசாய பூமிகளாக இருக்கின்றன, எத்தனை கொள்முதல் செய்கின்றன என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டவணை எடுத்து இன்றைக்கும் நாளைக்கு வரப்போகும் சந்ததிகளை காக்கப்பட வேண்டும். விவசாயம் என்பது மிகப்பெரிய இன்றைக்கு பொக்கிஷமாக அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்குரிய அங்கீகாரம் இன்று வரை கொடுக்கப்படாமல் நிராகரிக்கப்பட்டு விவசாயிகளை மிகப்பெரிய அளவில் புறக்கணித்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கான ஒரு நல்ல திட்டங்களை ஏற்படுத்தி புதிய பயிற்சி இதற்குரிய இன்றைக்கும் வேளாண்மை கல்லூரியில் பயிலும் மாணவர்களை இதற்காக விவசாய மக்களிடம் பயிற்சிகளை கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். ஒரு நல்ல திட்டங்களை அறிவிக்கப்பட வேண்டும். விவசாய மக்களுக்குரிய அரசு அங்காடிகள் ஆங்காங்கே திறக்கப்பட வேண்டும். இதற்காக புதிய கட்டடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்பதே ஜனநாயக திராவிட கழகத்தின் மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள். மாண்புமிகு முதல்வரையும் மாண்புமிகு பிரதமரையும் மிகப்பெரிய அளவில் இதை தயவு கூர்ந்து செயல்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்பதே தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றேன்.